இந்த உயிர் சூழல் அந்த நீர்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பண்றது என்ன? குளோரினை கொண்டு போய் நீர்ல கலக்கிறது, தண்ணியில கலக்கிறது, குட்டைகள்ல கலக்கிறது, இதனால உயிர் சூழல் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கு கொசு தொல்லை அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதுக்குதான் சொல்றேன், கொசுவை ஒழிக்கணும்னா முதல்ல நீங்க கொசு மருந்து அடிக்கிறது நிப்பாட்டுங்க. நான் இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறானுங்க, என்னடா எதனாலடா எல்லாம் அழியுது, எதனால அழியுது, ஏன்டா கரடி காணோம், கரடி எங்கடா போச்சு, எங்கடா மரங்கள்லாம் பட்டு போயிட்டு இருக்கு, மரம் ஏன்டா பெருசா வளர மாட்டேங்குது முன்னாடி மாதிரி, அவனுக்கு புரியல. அப்புறம் தான் பாக்குறான், டே மீன் வரதுலடா இங்க, இதை வச்சுதான்டா இந்த ஈகோ சிஸ்டமே இருந்திருக்கு. அப்ப இந்த மீன் ஏன்டா வரல, டே டேம் கட்டிட்டீங்கடா. ஒரு பிரபல குளிர்பான கம்பெனி இந்தியாவுக்கு வந்து அவன் சொல்லி கொடுக்குறாங்க, நீரை வந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அவன் வந்து ஸ்பான்சர் பண்றான் யாருக்கு, இந்த ஜக்கி மாதிரியான நபர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி வாட்டர் சேவ் த சாயில், சேவ் த வாட்டர், சேவ் த ரிவர்ஸ்னு அவர் கிளம்புறாப்ல. இவன் வந்து ஃபண்ட் பண்றான். அதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா, உனக்கு தண்ணி கிடையாது, போய் சாவுடா அப்படிங்கிற. இதுதான் கவர்மெண்ட் பண்ணுது. எலக்ட்ரிசிட்டியும் வாட்டர் எப்படியா நீ ஒன்னா ட்ரீட் பண்ணுவ? எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு கமாடிட்டி, வாட்டர்ங்கிறது இட்ஸ் நெசசிட்டி. வருண் டாக்ல முக்கியமான சப்ஜெக்ட் நீர். அன்னைக்கு வந்து எல்லா நாளுமே வந்து இந்த வாட்டரோட அரசியலை பத்தி வந்து நம்ம யோசிச்சிட்டே இருந்திருக்கோம். வாட்டர் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயுமே போய் திணையில உட்காந்தா கொடுப்பாங்க. இன்னைக்கு தண்ணி அப்படிங்கிறதே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். தண்ணிங்கிற வந்து பார்த்து செலவு பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்டரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாலிட்டிக்கலாவும் பார்த்துருப்போம். ஒரு வேர்ல்டே வாட்டர் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இன்னைக்கே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊருக்கும் வந்து தண்ணிக்காக சண்டை வரும். தண்ணி இல்லைன்னா நம்மளாம் இல்லவே இல்லை அப்படின்னு. சமீபத்தில் நானும் என் ஃப்ரெண்டு வந்து தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டருக்கு போனால் நான் எதுவுமே வந்து வாங்க மாட்டேன், கையோட வந்து வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு போயிடுவேன். அன்னைக்குன்னு பாட்டு மறந்துட்டேன். பையன் வந்து தண்ணி கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு தெரியும் அது எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்த்தா வந்து 100 ரூபாய் இவ்வளோண்டு கேன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த தண்ணி குடிக்கிற மூடே போயிடுச்சு. புலம்பிட்டே இருந்தான். சரி மூட்டு படத்தை பாடுறா, தெரியாதா அவனுக்கு நம்ம தேட்டரில் இதோட அதிகமாக ஸ்மார்ட் வாட்டர்லாம் விற்பாங்கடா 250 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆத்தி தான் வந்து படம் பார்க்க வச்சேன். ஸோ தண்ணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி இவ்வளோ நாள் பேசாமல் போயிட்டோமே. வணக்கம் பாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நீங்க நிறைய வீடியோஸ்ல வாட்டர் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றத வந்து பேசியிருக்கீங்க. அண்ட் தண்ணியை வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஒரு பாட்டில போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கமாடிட்டி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுக்கு பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே தெரியாம சுவாசிக்கிறோமோ அது மாதிரி நம்மளுக்கு தேவைன்னா தண்ணி அப்படிங்கிறது அடுத்து வரும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த தண்ணிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு வியாபார பொருளா மாத்திட்டாங்க. அண்ட் தண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, தண்ணியை வச்சு வந்து வேர்ல்டே வந்து எப்படி வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அடிப்படையில வந்து நமது மொழியும் நம் இனமும் வழிகாட்டுதல், நீரின்றி அமையாது உலகு. அப்போ உலகத்துல எதுவுமே நீர் இல்லாம அமையாது. அறிவியலாளர்களை கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம பார்க்கும்போது சதை எலும்பு இதெல்லாம் இருக்கு, ஆனா நம்மளோட உடம்பு கிட்டத்தட்ட 70% நீர் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய செல்லுல இருந்து எல்லாமே அந்த 70% நீரால் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்துதான் மித்த எல்லாமே. அப்ப நம்மளே வந்து நடமாடும் நீர் தான், நீர் தொட்டி தான், அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஒரு நீரை வந்து நீர் வந்து உலகத்துல ஒண்ணு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நீர் எல்லாமே இருக்கு. அது வந்து நமக்கு பிரச்சனை என்னன்னா நன்னீர். நன்னீரோட எண்ணிக்கை வந்து உலகத்தோட நீர் எண்ணிக்கையில நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப அளவுல தான் இருக்கு. அது அந்த வேர்ல்டு ஃப்ரெஷ் வாட்டர் ரேஷியோ வெர்சஸ் சால்ட் வாட்டர்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அது அக்யூரேட்டா எவ்வளவுன்னு போய் பாத்துக்கோங்க. ஆனா அந்த கோர்ல இருக்காமே பாரு, இந்த வால்கானிக் இடம் இருக்கும் தெரியுமா, உள்ள வந்து கோர், அது கிட்ட வந்து நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அது இருக்கட்டும். அதுக்கு நீ எப்படி போய் எடுப்ப அப்படிங்கிறீங்களா? அது இருக்கும், அது உள்ள இருக்கும், ஏதாவது இருக்கும். நீ இருக்கிறப்ப போர் போட்டு எடுத்தே நீங்க வந்து தண்ணி வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப நீர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கணும், எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒரு விஷயம் இருக்கு. நன்னீர்ங்கிறது அது ஒரு சுழற்சியில வரக்கூடிய ஒரு தன்மை. நீங்க வந்து நன்னீர் வந்து எங்கேயுமே தேங்கி நின்றுட்டே இருக்க போறது இல்ல, மாறாக அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ஒரு பகுதியில இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், அது முன்னோர்கள் இந்த சென்ஸ் ஒரு 100-150 வருஷமா நம்ம வந்து தொடர்ச்சியா தப்பான டிசிஷன்ஸை வந்து நம்ம எடுத்துட்டே வரோம், மனிதர்கள் ஒட்டுமொத்தமா. அந்த முடிவுகள்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நன்னீருடைய அந்த சுழற்சியவே நம்ம இன்னைக்கு வந்து கெடுத்துட்டோம். அது ஒரு இயற்கையா நமக்கு எப்பவுமே நீர் கிடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா அதை வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்காம போற இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம். அப்ப அந்த நன்னீர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கடல் நீர் வந்து அது வந்து எவாபரேட் ஆகி போகும். எவாபரேட் ஆயிட்டு வானத்துக்கு போய் மேகமா மாறுது. அந்த மேகம் திரும்ப கண்டென்ஸ் ஆகி அது வந்து மழையாக பொழியும். அந்த மழை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க சாதாரண காடுகள்ல, அந்த காடுகள் தான் அது ஈர்த்து இழுக்கும். நிறைய பேர் வந்து காடுகள் ஏன் ஈர்த்து இழுக்குது அப்படின்னா அதுக்கு விஷயம் புரிதல் இல்ல. மரங்கள் வந்து எப்பவுமே டெம்பரேச்சரை குறைக்கும். மரங்கள் இலைகள் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து ரொம்பவே குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா அந்த இலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நரம்பு போன்ற தன்மைகள் அந்த இலைகளே வந்து விரிந்து இருக்கிறதுனால
அது இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை எல்லாத்தையும் அது உள்வாங்கி அது வந்து ஒரு மாதிரி தணிக்கும். அது மரங்களே வந்து நார்மலாவே ஜில்லுங்கிற அந்த ஒரு கூல் நேச்சர் கொண்டதான். நீங்க எந்த மரத்தை தொட்டாலும் கொதிக்காது, சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள நீர் இருக்குது, அந்த நீர் அது உரியுது. அந்த மூமெண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கிற நீருடைய ஓட்டம் அதுக்குள்ள இருக்கிறனால அது எப்பவுமே ஒரு ஜில் அப்படிங்கிற தன்மையில தான் எந்த மரமும் இருக்கும். அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில அது எல்லாமே ஜில் தன்மையோட இருக்கக்கூடியது. இப்ப ஒரு ரூம் இருக்கு, ஒரு சின்ன ரூம்ல, இப்ப நம்மளுடைய ஸ்டுடியோன்னு எடுத்துக்கலாமே, 10க்கு 10 தான் நம்மளுடைய சொந்த இது. இல்ல சொல்றாங்கல்ல 10க்கு 10 ரூம்ல உட்காந்து நீங்க பேசுறது அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 10க்கு 10 ரூமா இருந்தாலும் அது நம்ம பேசுற கருத்து என்னங்கிறது தான் பார்க்க போறாங்க. எல்லாருமே 10-10 ரூம்ல உட்காந்து தான் பேசுறாங்க. ஆனா மக்கள் எத்தனை பேர் அங்கீகரிக்கிறாங்க, எத்தனை பேரை பாக்குறாங்கிறது தான் முக்கியம். சரி, ஓகே. இப்ப இது என்னன்னா, இந்த 10-10 ரூம்ல வந்துட்டு ஒரு 2 பேர் இருக்கிற வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். 4 பேர் நம்ம 4-5 பேர் உட்காரும் போது தாக்கு பிடிக்குது. இங்கே வந்து 20 பேர் உட்காந்தா என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட் இருக்குல்ல, நம்ம உடம்பு எல்லாமே சூட்டுத்தன்மை கொண்டது. நீங்க எந்த மனிதனோட உடம்பு தொட்டீங்கன்னாலும் அவனோட உடம்புல வெப்பம் இருக்கும். அதனாலதான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு ஜில்லுன்னு ஆயிடும். அப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த எரியக்கூடிய தீ, இப்ப தமிழுக்குள்ள வரேன் நானு, நம்ம வந்து ஒருத்தனுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த சக்திங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் நம்ம சொல்றோம்ல, ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அது அகத்தி. அகம்னா உடம்பு, அகத்துக்குள் எரியக்கூடிய தீ தான் அந்த உயிர். ஒரு உடம்புக்குள்ள அந்த சக்தி இருக்குங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, அகஸ்தி சக்தின்னு மாறுது. அகம்புறம் அகத்தி, அகத்துக்குள்ள எரியக்கூடிய உடம்புக்குள்ள எரியக்கூடிய தீ, இதுதான் நமக்கு உயிர் அப்படிங்கிறது. அது பேர் அகத்தி. இல்ல, 2 விஷயம் நீங்க எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஒண்ணு, நம்ம வந்து வாட்டரால ஆயிருக்கோம்னு சொல்றீங்க, நம்மளோட குளோபும் வாட்டரால தான் இருக்கு. நம்ம குளோபுக்குள்ளயும் ஃபயர் இருக்கு, நமக்குள்ளயும் ஃபயர் இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு சித்தர் ரேஞ்சுக்கு நான் தெரியும். நீங்க தாடி வளர்க்கும் போது ஓசா மாதிரி போகும்போது அவ்வளவுதான் பாரி, நானு என் லைஃப் முடிஞ்சு போச்சு. நீங்க அவ்வளவுதான், நீங்க ஒரு மகானா மாற போறீங்க. அது நல்ல பிசினஸ் தாங்க. இந்த ஒருத்தலாம் டான்ஸ் ஆடுறாரு பாருங்க, போய் டான்ஸ் ஆடுங்க. இப்ப அவர் பொண்ணை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாப்ல. வாரிசு டான்ஸ், அதெல்லாம் எனக்கு டான்ஸ் வரலப்பா. அது பிரபஞ்சத்தோட சக்தியை உள்வாங்குறாங்க, அதை ஏத்துக்க முடியல. கண்ணீர் மெல்க வந்து கொண்டிருக்கிறது. சரி விடுங்க, நம்ம சரி விடுங்க, நம்ம போனா. இப்ப இது என்னன்னா, இந்த அகத்திங்கிறது தான் அந்த சக்தின்னு மாறுது. அப்ப இது என்ன அப்படின்னா, அந்த நீர்கள், அதாவது நீங்க வந்து நம்ம எல்லாரும் இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க அந்த ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட் வந்து இந்த ரூமே ஹீட் ஆகிடும். நிறைய பேர் 10 பேர் உட்காரோம், நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காத்து உள்ள போயிட்டு காத்த வெளியில கூட இந்த ஏசி வந்து ரிப்பேர் ஆனோம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நேரம் இருக்கு. நாங்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து பேசிருப்போம். சோ அதனால ஏசி ரூம்னு சொல்லாதீங்க. சில நேரம் ஏசி இல்லைனாலும் வேர்த்து விறுவிறுத்து நம்மளும் பேசிட்டு தான் இருக்கிறோம். இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். டக்குன்னு அந்த பாடி ஹீட் வந்து நம்மளால தாங்க முடியாம அந்த வேர்வைகள் இதெல்லாம் வருது இல்ல. இதுதான் இயற்கை. அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல அதிகமா அந்த சூட்டு தன்மை அதிகமாகும் போது அது வந்து நம்மளால தாங்க முடியாது. இப்ப மரங்களே இல்ல அப்படின்னா இந்த சூட்டுகளை தணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து சிட்டில இப்ப இன்னைக்கு கார்டன் எல்லாம் இருக்குல்ல, சென்னையில நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல, உங்களுக்கே தெரியும் வெயில் எவ்வளவு அடிக்குது, இந்த சூட்டு காத்து அடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு பூங்காக்கள்ல மரம் தாண்டி போனா இருக்கும். இப்ப நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காடு மாதிரி ஒரு சின்னதா இருக்கும். அந்த ஏரியாவை நம்ம தாண்டி, அது நைட்ல அந்த ஏரியாவை தாண்டணும் இருக்கும். அப்ப அதுக்கு மீனிங் என்ன? நீங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல கூட மரங்கள் இருக்கிற இடம் வந்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு மாத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா மரம் அந்த கூல்னஸ். இப்ப ஒரு சும்மா ஒரு 50-60 மரம் இருக்க இடத்துலயே உங்களுக்கு அந்த ஜில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20,000 மரங்கள், 1,00,000 மரங்கள், 10,00,000 மரங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய காடுகள் எந்த அளவுக்கு ஜில்னஸ் வந்து அது மெயின்டைன் பண்ணலாம். சோ காட்டுக்குள்ள எல்லாம் நீங்க நைட்டு போய் தங்குனீங்கன்னு வைங்களேன், வாயில இருந்து வெள்ளக்காத்து வர அளவுக்கு குளிர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வெயில் காலத்துல போனீங்கன்னா கூட இரவு நேரம் அவ்வளவு குளிர்ச்சியா மாறக்கூடிய தன்மை இருக்கும் காடுகளுக்கு. அந்த குளிர்ச்சி அங்க இருக்கனால அந்த குளிர்ச்சி வந்து அதோடைய ஒட்டுமொத்த இதுலயும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு வெப்ப காத்தோட வரக்கூடிய அந்த மேகம் கடந்து போகும்போது அந்த காத்து வரும்போது ரொம்ப சுலபமா கண்டென்ஸ் ஆயிரும். அது அந்த காட்டுக்குள்ள மழையா பெய்யும். இப்ப இந்த மழை திரும்ப அந்த மரங்களை வலு சேர்க்கும், இன்னும் அதோடைய ஈரப்பதத்தை அதிகரிக்கும். அப்ப அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுதான் நான் சொல்றேன், அந்த காடுகள் அவ்வளவு முக்கியமானது நன்னீர் பெறுவதற்கு. இந்த கண்டென்ஸ் ஆகி வர்றதுல தான் நமக்கு நன்னீர் கிடைக்கும். இப்ப இந்த கிறுக்கனுங்க என்ன பண்றாங்க, அதுக்கு காடு தேவையில்லை, நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தி காத்தை நம்ம எப்படியாவது கண்டென்ஸ் பண்ணி இழுக்கலாம் அப்படின்னா. ஆமாங்க, அன்னைக்கு ஒரு தியேட்டர்ல அப்படிதாங்க வாட்டர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கண்டென்ஸ் பண்ணி இழுக்கலாம், அது பண்ணலாம்னா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த செலவு, அதாவது சுலபமா நடக்கிற ஒரு விஷயத்த ஒழிச்சு விட்டுவிட்டு நான் வந்து அதுக்குன்னு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு கொண்டு வந்து வைக்க போறேன், அந்த மிஷின்ல இருந்து வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் ரன் பண்ணி இதுக்கு அதுக்கு செலவு பண்ற எனர்ஜிக்கும் இதுக்கெல்லாம் ரேஷியோ போட்டு பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கும். அதெல்லாம் நீ செய்ய முடியும், ஆர்டிபிஷியலா செய்ய முடியும். பட் ஆனா அதுக்காக நீ செலவு பண்ற மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு அதை விட அதிகமான இயற்கை நீ அழிக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் கடல் நீரை குடிநீராக்குற திட்டமும் அப்படிதான் இல்லையா? கடல் நீரை குடிநீராக்குறது அது வேற. அது வந்து அதோட உப்பு தன்மையும் அதோட சில மினரல், அதுக்கும் நிறைய செலவாகுது இல்லன்னு கேக்குறேன். செலவாகும்.
நிறைய செலவாகும். ஆனா அது நமக்கு உடம்புக்கு ஆபத்து இல்ல. அது நன்னீர் இல்ல, உண்மையான நன்னீர் கிடையாது. நீங்க என்னதான் இருந்தாலும் கண்டென்சேஷன் ப்ராசஸ்ல அதை பண்ணல. அவங்க அங்க பண்றது என்ன அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து சல்லடை போட்டு அப்படி அப்படியே ஃபில்டர் பண்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி அதோட எண்ட் ரிசல்ட் வந்து தண்ணி நன்னீர் போல இருக்கும். ஆனா அது நன்னீர் கிடையாது. இல்ல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும். அது தப்புன்னு நான் சொல்லல. பட் ஆனா அது எக்ஸஸா நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பாதிப்பாயிரும். ஏன்னா ஒரு ஆசிட் மாதிரியான விஷயம் தானே அது நமக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு வரும். கடல் தண்ணியை வந்து தாகம் அடிச்சாலும் குடிக்க கூடாது. குடிச்சீங்கன்னா காலி. நீங்க வந்து எவ்வளவு தாகம் அடிச்சாலும் கடல் நீரை எடுத்து குடிச்சீங்கன்னா சோழி முடிஞ்சிடும். அதுதான் விஷயம். கடல் நீர் நம்ம மனிதர்களுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அப்ப இந்த ப்ராசஸ் ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த தண்ணி எங்க போய் சேருது? கடல்ல தான் போய் சேரும். அப்ப அந்த நடுவுல போற வழியில நம்ம பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு தடுப்பணைகள் கட்டி கொஞ்சம் திருப்பி விட்டு தேக்கிக்கலாம், கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். மழை பெய்யும் போது குளங்கள் வெட்டி தேக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கை பாதிக்காது. ஆனா எது பாதிக்கும் அப்படின்னா, தண்ணி போய் கலக்க விடாம தடுத்தீங்கன்னா இயற்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்புக்குள்ளாகிட்டே இருக்கு. அது ரொம்ப மைக்ரோ லெவல்ல நடக்குது. பட் ஆனா நடக்குது. ஒண்ணு, அந்த கடலுக்குள்ள அந்த நீர் வந்து ஏன் போய் கலக்கணும் அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு அதுதான் உணவு. இந்த நன்னீர் அடிச்சுட்டு போதுல, இந்த அடிச்சுட்டு போகும்போது இங்க இருக்க மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மண்ணுல இருக்க மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கடல்ல கலக்குது. இந்த கடல்ல இந்த கலக்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வெயில் அடிக்கிற டைம்ல நீங்க பாருங்க அப்படியே பச்சை பசேல்னு மாறிடும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மினரல்ஸ் அதிகமா இருக்குமா, அந்த இடத்துல வந்து ஆல்கேஸ் அதிகமா வளரும். அங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இந்த பிளாங்க்டன் சொல்லக்கூடிய சின்ன உயிரிகள், பயோடைவர்சிட்டி அவ்வளவு இருக்கும். இந்த சின்ன உயிரிகள் தான் அந்த கடலுடைய மிக முக்கியமான உயிர்களுடைய அடிப்படை உணவாதாரம். வேற எங்கேயுமே கடல்ல வந்து உணவுடைய அந்த தொடர்ச்சி இல்ல. இந்த மினரல்ஸ் போய் கலக்குது பாருங்க கடல்ல. இந்த கடல்ல கலக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் நன்னீருடைய தொடர்ச்சியில தான் போய் கலக்குது. இந்த மினரல்ஸ்ல உயிர் உற்பத்தி ஆகுது. இந்த உயிர்களை உண்டுதான் அங்க கடல்வாழ் உயிரினங்கள்லாம் அந்த பேசிக்கான ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆகிறது இங்கதான். நன்னீர் வந்து கடல்ல கலக்குறதுலதான். சாரி, ஐ ஹேவ் டு இன்டரப்ட், ஆஸ்க் யூ a question. ஆதி காலத்துல இப்ப நீங்க வந்து டார்வினிசம்ல நிறைய வந்து நம்புறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. அதாவது இந்த எவல்யூஷன் வளர்ச்சி நம்புறீங்க. டார்வின் வந்து அதோட ஆரம்ப அவர் பேரை சொன்னார் சும்மா புரியறதுக்காக. ஆனா பாருங்க, எங்க வந்து லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் உருவாச்சுன்னு நம்ம சயின்ஸ் சொல்லுதுன்னா வாட்டருக்குள்ளதான் வந்து உருவாச்சு. ஸோ பேசிக்கலி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கடல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் ஓஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் உயிர் உருவாகிறதுக்கும் அப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் போய் கலந்ததுதான் ஒரு மெயின் காரணமா இருந்திருக்கலாம் இல்லையா? இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் உருவாக்கம்ங்கிறது வேற, இந்த செயின் ஆஃப் தொடர்ச்சிங்கிறது வேற. இது உயிர்கள்லாம் உருவாகிறது, அதுகளுக்குள்ள பல பரிணாம வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு. அதற்கப்புறமும் இந்த செயின் ஆஃப் இதுல வந்து ஒவ்வொரு உயிரினமும் தனக்கான இடத்தை இங்க தக்க வச்சுக்குது. இது பரிணாமத்துடைய உச்ச நிலையில நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த முதல் உயிர் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வரைக்குமே எது முதல் உயிர் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எல்லாம் இந்த பதில் கிடைக்கல. இப்படி உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சில இது சொல்றாங்க. அதுல வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல உயிரை உருவாக்கியும் பார்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு டாபிக். அதை பத்தி பெருசா பேசுறது இல்ல. ஒரு க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்ல அன்னைக்கு உலகத்துடைய சூழல் என்னவோ அந்த சூழலை வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்த்திருக்காங்க. உயிர் உருவாகுது. ஆனா எதனால உருவாகுது தெரியல. the purpose of life தெரியல. ஆனா உயிர் உருவாகுது. ஐசோலேட்டட் இடத்துக்குள்ள உங்களால உயிரை உருவாக்க முடியும். இப்ப உயிரை உருவாக்குவதுதான் கடவுளுடைய பணியா அப்படின்னா கிடையாது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உயிரை படைச்சா கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் அங்க கிடையாதுன்னு தெரியல. ஏன்னா உயிரை பெண்ணா மனுஷனாலே படைக்க முடியல. நானே கிரியேட்டர் ஆயிட்டேன். இப்ப வந்து கிரியேட்டர் அப்படிங்கிறது ஆகி போயிருது. அப்ப அது மட்டும் இல்ல, ஆனா அதுக்கான சூழல் இந்த ஏதோ ஒரு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குல்ல, அதுதான் அந்த எசன்ஸ் அப்படிங்கிறது. அந்த எசன்ஸ் இன்னும் புரியல. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் மேல போனா இருக்காதோ என்னவோ. ஐ மீன் லைக் சொல்ற இங்க இருக்கு. அது இல்ல, ஸ்பேஸ்லயுமே லைஃப் எக்ஸிஸ்ட்ங்க. நீங்க நம்ம அதான் நான் சொல்றேன், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது அந்த லைஃப் வந்து நமக்கு புரியல. லைஃப் கேன் பி எனிதிங். எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கலாம். நீங்க ஒரு உயிரி இருக்கு, அது ஒரு சின்னதா என்னமோ பியர்னு சொல்லுவாங்க, குட்டி, அதுக்கு கரடின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா பாக்குறதுக்கு அந்த மாதிரி உருவத்துல இருக்குங்கிறனால. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அது ஒண்ணும் இல்ல. நீங்க ஆண்ட்மேன் படம் பாத்திருப்பீங்களா? அவர் அப்படியே சுருங்கி போகும்போது ஒரு பெரிய ஒரு உயிரினம் வந்து அவர் சாப்பிடுறோம். ஆமா, இது சாவே சாவாது அவ்வளவு சீக்கிரம். கரெக்டா? அது வந்து ஸ்பேஸ்ல விட்டாலும் சாவாது. அது ஆக்சுவலா அது இந்த உலகத்துலதான் ஃபார்ம் ஆச்சானு தெரியல. அது ஸ்பேஸ்ல இருந்து உலகத்துக்கு வந்துச்சா இல்ல இங்க உலகத்துல இருந்து ஸ்பேஸுக்கு போகுது. அது வந்து குட்டி பியர் என்னமோ சொல்லுவாங்க. என்னமோ அது வந்து பாக்குறதுக்கு ஒரு 6 கால் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கும். ஆனா வந்து நல்ல பல்ல உருண்டையா இருக்கும். அதுகளுக்கு எல்லாம் என்ன அது திங்குது, என்னத்தை வாழுது, என்னது சாவா, அதெல்லாம் ரொம்ப அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிற மைக்ரோப ஆர்கனிசம். அதுக்கு உள்ள அது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஒரு நடமாட்டம் தெரியுது. அது ஸ்பேஸ்ல விட்டாலும் சாய்ச்சி தொலைய மாட்டேங்குது. அங்க பல வருஷம் இருந்தாலும் திரும்ப இங்க வந்தா உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப உயிர் வந்து நீங்க வந்து ஒரு வரையறுக்குள்ள பிறப்பதெல்லாம் இறப்பும், இறக்கதெல்லாம் பிறக்கும்ங்கிற மாதிரிலாம் இல்ல.
சொல்லவே முடியல அதுக்கான டெஃபினேஷன். அதுக்குள்ள நம்ம பெருசா போவேன்னா, அப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த தொடர்ச்சி இருக்கு பாருங்க, இந்த தொடர்ச்சி வந்து இந்த உணவு சங்கிலி இது எல்லாமே வந்து பரிணாமத்துல அங்கங்க அதுக்கான ஒரு இடத்த வந்து தகவமைச்சு இருந்துக்கிறோம். இப்ப இதுக்கப்புறமும் இந்த பரிணாம வளர்ச்சி நிக்கல, தொடர்ந்துகிட்டே இருக்கு. கால சூழல் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இப்ப நீங்க மனித இனம் தோண்டிதான் உயிர்களை அழிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மத்த உயிர்களை அதுங்களே அழிஞ்சு போச்சு. இப்ப டைனோசருக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அது டைனோசர்கள் உயிர் வாழும் பொழுது மனிதர்கள் வந்து வாழல, ஆனா அது அழிஞ்சிருக்குல்ல. ஏதோ ஒரு கால சூழல்ல அதுக்கு வந்து ஒரு எரிகள் வந்து அடிக்குது, அதுக்கப்புறம் ஒரு புழுதி இது ஏற்படுது, அந்த புழுதி புயல்ல சூரிய ஒளி வந்து மறைக்கப்படுது, அதனால உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. அந்த உணவு தட்டுப்பாட்டுல பெரிய உயிரினங்கள்லாம் அழியுது, அதோடைய சின்ன சைஸ் உயிரினங்கள் உயிர் வாழுது. அந்த சின்ன சைஸ் உயிரினங்கள் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஊர் பறவைகள் தான். இன்னைக்கு காக்கா, இன்னைக்கு வந்து கொக்கு, இது எல்லாமே வந்து பறவை இனங்கள் எல்லாமே டைனோசர்களுடைய ஒரு கிளை இனங்கள் தான். அது டைனோசர் ஓப்பனா சொன்னா டைனோசர் தான். ரெட்டை காலில் போகிற நீங்க டீரெக்ஸை வந்து பெருசா பாக்குறீங்க, அதனால கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அதுக்குமே தோகையெல்லாம் தான் இருந்திருக்கு. உங்களுக்கு இருக்க வித்தியாசம் என்ன, பறவைக்கு அதுக்கு என்னன்னா, பறவைக்கு வந்து பீக் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாயிருது. அந்த பீக் உருவாகிறதுக்கு முன்னாடி தாடை தான் இருந்திருக்கு. அந்த வாய் வந்து தாடையாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மித்தபடி கோழி குஞ்சு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் டீரெக்ஸ் குஞ்சுகளும் இருந்திருக்கும். ஒரு காலத்துல டீரெக்ஸும் இதே போல குஞ்சுகளா வச்சு, இன்னைக்கு எப்படி ஒரு ஈமு கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிட்டு அலையுதோ அதே மாதிரிதான் ஒரு காலத்துல டீரெக்ஸ் தன்னோட குஞ்சுகளை கூட்டிட்டு அலைஞ்சிருக்கும். இவ்வளவுதான் ஒரு சாதாரண விஷயம். அதெல்லாம் ஆனா நம்ம வந்து படங்கள் எடுக்கும்போது இது எடுக்கும்போது அது நம்ம ஆரம்பத்துல வடிவமைக்கும் பொழுது எலும்பு கூட வச்சு மட்டும் மனிதனை வடிவமைச்சு அப்படிங்க இருக்கும். நம்மளோட இதுதான் இருக்கும், எலும்பு மேல அப்படியே தோலை வச்சு மசில் எல்லாம் ஒழுங்கா ஆட் பண்ணாம இது பண்ணாம முடியெல்லாம் ஆட் பண்ணாமலாம் நீங்க வந்து வடிவமைச்சீங்க எப்படி இருக்கும், உரிச்சக்கோழி மாதிரி தான் இருப்போம். அது மாதிரிதான் அந்த ஆரம்ப காலத்துல டைனோசரோட எலும்புகளை சுத்தி கொஞ்சோண்டு சதைகளை போட்டு விட்டு வடிவமைச்சு விட்டாங்க. அதனால ரொம்ப கொடூரமா கோரமான உருவத்துல கொடுத்துட்டோம். ஆனா அவைகள் பறவைகள் தான், பெரிய சைஸ் பறவைகள், அவ்வளவுதான். பறக்க முடியாத பறவைகளாகவும் பறக்கக்கூடிய பறவைகளும் இருந்துச்சு. அதோடைய நீட்சியில சிறு வகை உயிரினங்கள் மட்டும் தப்பிச்சது. இப்ப முதல்ல எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்குங்க. முதல்ல நீங்க டைனோசருக்கு கூட வாழ்ந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. முதல்ல இருக்குல்ல உடும்புகள், அதெல்லாம் டைனோசர் காலகட்டத்துல இருந்து இருக்கு. ஓனா உடக்கெல்லாம் டைனோசர் காலகட்டத்துல இருந்து இருக்கிற உயிரினங்கள் தான் எல்லாமே. ஆமா, இதெல்லாம் அப்ப அதெல்லாம் எப்படி, ஏன்னா சிறிய உயிரினங்கள் அழியல, பெரிய சைஸ் உயிரினங்களுக்கு உணவு தட்டுப்பாட்டுனால ஒளிஞ்சுக்கவும் இடம் இல்ல, அதனால வந்து அதுகளோட வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ற அளவுக்கு. இப்ப நீங்க ஒரு காட்டுல இருக்க உணவு சங்கிலி எல்லாம் அழியுதுன்னா முதல் எது சாவும்? யானை தான் முதல்ல சாவும். ஏன்னா யானைக்கு போதுமான கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது, யானையோட இறப்பு அதிகமா இருக்கும், அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்து மற்ற உயிரினங்கள் எது எக்ஸ்டென்ட் ஆகாது, ஓனா உடக்கம் பெரிய அளவுக்கு தண்ணி தேவையில்லைங்கிற உயிரினங்கள், பெரிய அளவுக்கு உணவு தேவையில்லைங்கிற உயிரினங்கள் சஸ்டெயின் ஆயிட்டு வளர்ந்துட்டு வரும். ஸோ இதுதான் சூழல். அப்ப மனிதன் மட்டுமே உயிர்களை எல்லாம் அழிச்சா, மனிதனும் காரணமாக இருக்கிறான். ஆக்சலரேட் பண்ணி விடுறான். நிறைய உயிரினங்கள் அதுகளுடைய சூழலே மாறலாம் கூட இவன் போய் புண்ண வேட்டையாடிக்கிட்டு டோடோ எல்லாம் போட்டான். பாவம், அதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அது ஒரு அழகான ஒரு குண்டு பறவை. அந்த குண்டு பறவையை போயிட்டு அடின்னு அடிச்சு வறுத்து சாப்பிட்டு அதை காலி பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த டோடோ பறவைகள் இல்லை. இன்னும் எத்தனையோ வகை பறவைகள், எத்தனையோ உயிரினங்கள் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்டு அழிந்து விட்டது. அப்ப இந்த தொடர்ச்சியை வந்து மனிதன் புரிஞ்சுக்கல. இந்த உயிர் தொடர்ச்சி எந்த அளவுக்கு இயற்கைக்கு உகந்ததுங்கிறத புரிஞ்சுக்கல. அதுலதான் மெயினா வந்து டேம் கட்டுறதே அவங்க பெரிய தப்பு பண்றோம். நம்ம கரிகானல நம்ம வந்து தடுப்பணைகள் வேறங்க. தடுப்பணையில நீரோட்டம் எப்பவுமே இருக்குங்க. நீங்க கல்லணை பாத்திருக்கீங்க? கல்லணையில எப்பவுமே போயிட்டே இருக்கும். சைடுல ஒரு தேக்கம் பண்ணி அது ஒரு பக்கம் தேக்கி இருப்பாங்க, ஒரு பக்கம் ஆறோடைய நீரோட்டத்தை தடுக்கவே கூடாது. அது புரிஞ்சிருந்துச்சு தமிழர்களுக்கு. அதனாலதான் அவன் தடுப்பணைகள் மட்டும் கட்டினான். அவன் வந்து தொட்டி அணைகள் கட்டல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி டேம்ங்கிற பேர்ல வந்து தொட்டிகள் போட்டு கட்டிட்டு வர ஆற்ற அப்படியே நிப்பாட்டிடுற. உனக்கு அந்த தொடர்ச்சியே போகல. என்ன ஆகும்? மீன்கள் எப்படி உயிர் வாழும்? தொடர் மீன் உயிரோட்டத்துல இருக்க மீன்கள் எப்படி உயிர் வாழும்? இப்ப நீங்க சாலமன்ங்கிற ஒரு மீன், அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணும்? அது கடல்ல வாழும். கடல்ல வாழ்ற மீன். அது கடல்ல வாழும் போது சில்வர் கலர்ல இருக்கும். கடல்ல வாழும் போது அதுக்கு இனப்பெருக்க காலம் வரும்போது நதிக்கரைகளுக்குள்ள அந்த முகவாயில்னு சொல்றோம்ல, அந்த ஒரு ஆறு போய் கடல்ல கிலோமீட்டர் உள்ள போகும், அதுக்குள்ள வந்து நதிகள்ல ஏறும். இந்த நதிகள்ல ஏறி மேடுகள்ல தவ்வி போய் அதோட மூதாதை எங்க அது முட்டை பொறிச்சு வந்துச்சோ அந்த இடத்துக்கு அந்த மீன்கள் போய் அங்க இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அங்கேயே இறந்துரும். அதுக்கப்புறம் இந்த புது முட்டைகள் குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகள் வந்து இந்த நீரோட்டத்துல இப்ப நீ டேம் கட்டிடுற. இது எப்படி உப்பு வந்து எப்படி வரும்? நதி டைரக்டா இருக்குன்னா இது எதிர்நீச்சல் போட்டு வரும். அந்த எதிர்நீச்சல் போட்டு வரும் பொழுதுதான் நீங்க அந்த கரடிகள், போலார் கரடிகள் இருக்குல்ல, அந்த போலார் கரடிகள், போலார் இல்ல கிரிஸ்லி பியர்ஸ் வந்து அந்த மீன்கள் தப்பி எதிர்நீச்சல்ல போகிற போது அதை பிடிச்சி சாப்பிடும். அதுக்கு பின்னாடி ஒரு பரிணாமம் இருக்கு. அங்க இருக்க மரங்கள் நல்லா பெரிய பெரிய மரங்களா இருக்கும்ல,
நீங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த ரெட்வுட் மரங்கள் வந்து ரொம்ப பெரிய மரங்களா இருக்கும். அந்த மரங்கள் தான் அந்த காடுகளை சஸ்டெயின் பண்ணுது. இந்த மரங்கள் இந்த அளவுக்கு பெரிய மரங்களாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு ஆய்வு பண்ணா அது அனிமல் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்குது. அனிமல் புரோட்டீன் எங்க இருந்து அந்த அனிமல் புரோட்டீன் அதுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா இந்த கிரிஸ்லி பியர் இந்த மீன்களை வேட்டையாடிட்டு போயிட்டு அந்த மரத்தோட வேர்களுக்கு அடியிலே போட்டு சாப்பிடுது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுல கரடி வந்துச்சா நமக்கு தெரியாது, இந்த மீன் வந்துச்சான்னு தெரியாது, இந்த மரம் நமக்கு வந்துச்சான்னு தெரியாது, இந்த நதி நமக்கு வந்துச்சான்னு தெரியாது. ஆனா எல்லாம் இருக்க போய் தான் எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. அந்த மீன் வராம போச்சுன்னா மரங்கள் அழிஞ்சிரும், அந்த மீன் வரலைன்னா கரடி அழிஞ்சிரும், அந்த இடத்துல நீர் ஓட்டம் இல்லைன்னா மீன்கள் அழிஞ்சிரும், எது ஒண்ணு அங்க இல்லைனாலும் எல்லாமே அழிஞ்சிரும். சிஸ்டம் இதுதாங்க சிஸ்டம். எது ஒன்று அங்கு இல்லை என்றாலும் அனைத்தும் அழிஞ்சிடும். இது உயிர் போல, இந்த உயிர்ல எதையும் ஒண்ணு பிரிச்சிட முடியாது. ஒன்ன பிரிச்சுட்டு அங்க குறைபட்ட உடலா போயிடும், அது வந்து மிஸ் ஆயிரும். இதைத்தான் நம்ம மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கல. ஆரம்பத்துல புரிஞ்சுக்காம இந்த மீன் செத்தா என்னப்ப, இந்த கரடி செத்தா என்னப்ப, இந்த மரத்தை வெட்டினா என்னப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவைப்படும் போது அவன் மாத்தி மாத்தி இந்த இயற்கையோட புரிதல் இல்லாம வெட்டி வீழ்த்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன ஆச்சு, இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறானுங்க, என்னடா எதனால எல்லாம் அழியுது, எதனால அழியுது, ஏன்டா கரடி காணோம், கரடி எங்கடா போச்சு, எங்கடா மரங்கள்லாம் பட்டு போயிட்டு இருக்கு, மரம் ஏன்டா பெருசா வளர மாட்டேங்குது முன்னாடி மாதிரி. அவனுக்கு புரியல. அப்புறம் தான் பாக்குறான், டே மீன் வரதுலடா இங்க, இதை வச்சுதான்டா இந்த ஈகோ சிஸ்டமே இருந்திருக்கு. அப்ப இந்த மீன் ஏன்டா வரல, டே டேம் கட்டிட்டீங்கடா. இப்ப என்ன பண்ணா தெரியுமா, அமெரிக்கால அந்த மீன் டிராவல் ஆகி வர்றதுக்கு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அது தனியா போறதுக்கு ஒரு பைப் மாதிரி பெரிய குழாய் மாதிரி போட்டு கீழே இருந்து அது மேல அந்த டேம்ல தாண்டி போக மீன்கள் டிராவல் ஆகி போறதுக்கு அவனே ஒரு பெரிய குழாய் கட்டி அதுல தண்ணி ஓட்டம் இருக்கும். இந்த மீன்கள் அந்த குழாய் மூலியமா போய் அந்த மேல விழுகணும், டேம்ல மேல விழுந்து அதோட அப்பர் ஸ்ட்ரீமுக்கு அது போகணும். இப்ப அப்படி மாத்தி வச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு சொதப்பி வச்சுட்டாங்க. இப்ப வந்து திரும்ப அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மீனை கொண்டு வந்து அதுல வந்து போயிட்டு அது கரெக்டா போதான்னு உட்காந்து கம்ப்யூட்டர் வச்சு செக் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அவ்வளவு செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் டேம்னு ஒரு விஷயத்தை கட்டாம இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா டேம் இல்லாம எப்படி நம்மளாம் வந்து இல்லைங்க, தேவைப்பட்டிருக்காது. இவன் காவேரியும் நிறைய பயோடைவர்சிட்டி செத்து போயிருக்குமா? ஏன்னா காவேரியில அழிஞ்சிருச்சு பெரும்பான்மையான மாதங்கள். திரும்ப நம்ம அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க வந்து வாழல, நீங்க வாழ போறதும் இல்ல. இதை தொடர்ந்துச்சுன்னா நம்ம வாழ போறது இல்ல. ரொம்ப சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். இப்ப காவேரியில எங்க நீர் ஓடுது, ஆக்சுவலா நீர் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த நீர் ஓட்டத்துல பல உயிரினங்கள் இருந்தா தான் அந்த பயோடைவர்சிட்டி மெயின்டைன் ஆகும். பயோடைவர்சிட்டி இருந்தா தான் காடுகள் இருந்திருக்கும், ஒழுங்கா இருந்திருக்கும், இப்ப நம்ம உயிர் சூழல் ஒழுங்கா இருந்திருக்கும், எல்லாமே நீங்க டேம கட்டி எடுக்கிறீங்க. இப்ப நீர் வந்து எதனால வடிஞ்சு வருதுன்னு தெரியுங்களா? காடுகள்ல இருந்து. அதுவே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல வந்து காடுகள்ல நிறைய மரங்கள் இருக்கும். இந்த மரங்கள்லாம் நிறைய இருந்தா தான் அந்த மலைகளை பாதுகாக்க முடியும். நம்ம ஊர்ல என்னன்னா விறகடுப்பு வைக்கிறதுக்கும் இது வைக்கிறதுக்கும் மரங்கள் செய்யறதுக்கும் இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த காடுகள்ல மரங்கள் வெட்ட 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 என்ன ஆகுதுன்னா அந்த வேர் பகுதிகள் காஞ்சு போயிடும். வேர் பகுதி காஞ்சு அந்த வேர்கள் இல்லை அப்படின்னா அந்த மண்ணையும் அந்த பாறையும் இறுக்கி பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு பைண்டிங் ஃபோர்ஸும் இல்லை. இப்ப அங்க மழை பெஞ்சுன்னா என்ன ஆகும்? மூணாறுல நடந்த மாதிரி நிலச்சரிவு சரன்னு உடையும். இப்படி உடஞ்சி தண்ணியா கலந்து வரும்போது சேரா வரும். இந்த சேர் எங்க போகும்? நதியோடைய பாதையில போயிட்டு அடைச்சுக்கும். நதியோட பாதையில சேர் அடைச்சா என்ன ஆகும்? நதிக்கு போக வழி நீரோட்டமே இல்ல. இப்ப இந்த நீரோட்டம் ஒழுங்கா போலன்னா எல்லாமே தடைபடும். வேற இடத்துல அது நதி ட்ராக் மாறும், ஊரெல்லாம் நாசமா போகும். என்ன பண்ண போற? அப்ப மரங்களை அங்க வெட்டக்கூடாது, மரங்களை அங்க எப்பவுமே இருக்கணும். ஆனா இது தெரியுதா? மூணாறுல நான் ரெசார்ட் கட்ட போறேன், நான் பில்டிங் கட்ட போறேன், நான் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டை மாத்த போறேன், அதான் மாத்த போறேன், இதான் மாத்த போறேன், என்ன பண்ற? எல்லா மரத்தையும் வெட்டி வீழ்த்துற. இங்க மழை பெய்யுது, மழை பெய்யும் போது அதை அந்த நீரை உள்வாங்கி அந்த பாறைகளோட அது கரெக்டா அந்த தண்ணியை உள்ள கொண்டு போனது. அப்படி கொண்டு போனாதான் ஏதாவது ஒரு பக்கத்துல வடிகால் இருக்கும் அந்த மலையில, அந்த ஊத்துக்கு அந்த தண்ணி அங்க போய் சேரும். உள்வாங்கணும் மலை முதல்ல. அந்த இது உள்வாங்கிட்டு அந்த நீரை வந்து அந்த ஊத்துக்கு கொண்டு போனேன். அந்த ஊத்துல இருந்து அது ஒரு ஒரு மலைகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல ஊத்து இருக்கும். அந்த மாதிரி 5-6 இடத்துல இருந்து ஊத்து எடுத்து அதெல்லாம் சேர்ந்து கிளை நதிகளா போய் அந்த கிளை நதிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் நதியாக மாறும். இந்த பெருநதியில ஒரு ட்ராக் இருக்கணும். அந்த ட்ராக் எப்ப கரெக்டா இருக்கும்? மணல் இருக்கணும். அங்க இந்த மணல் எப்படி உருவாச்சு? இப்படி அடிபட்டு பாறைகளா துகளா உருவாகி இந்த பாறைகள் கரைஞ்சு துகளா மாறி பெபிள்ஸா மாறி துகளா மாறி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உராய்வு பட்டு மணலாக மாறி இருக்கு. மணலோட தன்மை என்ன? தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து மணல் அடிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா மணல் நீர்ல ஒட்டாது, கரையாது. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? இது நகரக்கூடிய தன்மை கொண்டது மணல்.
உங்களுக்கு நீங்க மணல் பாத்திருக்கீங்களா, அது நகரக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப என்ன ஆகும்னா தண்ணி வரும்போது அது கொஞ்சம் தண்ணி நகர்ந்து கொடுத்துக்கும். நகர்ந்து கொடுத்துக்கிட்டு தண்ணியை நகர்த்தி விட்டுரும். மேக்கிங் அ கரண்ட். போ அந்த பக்கம். இப்ப இந்த மணல் அங்க இருக்கணுமா இல்லையா? இந்த மணல் அங்க இல்லாம இருந்துச்சுன்னா தண்ணி எப்படி போகும்? நான் புரியுதா? ஒரு மிஸ்டேக்னா சரி பண்ணலாங்க. நீ பண்ணது அத்தனையுமே மிஸ்டேக். எதை முதல்ல சரி பண்றது இப்ப? ஆனா இயற்கை தானே சரி செஞ்சுக்கும். ஆனா அதுக்கு எது தடையா இருக்குங்கிறத பார்க்கணும். அது எது தடையா இருக்கு? இவன் தான் தடையா இருக்கான். ஒரு நாள் வாஷ் அவுட் பண்ண போகுது. அது அதான் நடக்க போகுது. இதுதான் நம்ம இயற்கை புரிஞ்சிருக்கனால நம்ம சொல்றோம். அப்ப இங்க இந்த இதெல்லாம் பிசினஸ் ஆகுது, நீர் பிசினஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீர் எக்ஸஸா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது யாருமே பிசினஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம கிட்ட நீர் எக்ஸஸா இல்ல. ஏன் இல்ல? எப்போ பாரு அந்த சைக்காலஜிக்கெல்லாம் நம்மள மாத்தினாங்க. நம்ம ஏன்னா ஏரியில எடுத்துட்டு போய் சூடு பண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி. அதாவது நமக்கு நீரை சூடு பண்ணி குடித்தாலே போதுமானது. சரி, சூடு பண்ணும்போது நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிரிகள் இறந்துரும். சூடு பண்ண தண்ணீரை நீங்க ஆற வச்சு குடிக்கணும். இதுதான். நீங்க தண்ணி எப்பவுமே சூடா குடிக்கிறது உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சூடு பண்ண தண்ணி ஆறிடுச்சுன்னா அது வந்து குடிக்க உகந்த தண்ணி. அதுல இந்த கிருமிகள் வந்து போயிடும். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், சூடு பண்ணி தான் குடிக்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்க ஒரு நீருடைய தன்மையை புரிஞ்சு நீங்க குடிக்கணும். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் எங்க தண்ணி இருந்தாலும் போய் குடிச்சிட மாட்டாங்க. அந்த தண்ணீரோட தன்மையை அவங்க உணர்ந்து குடிப்பாங்க. அந்த தண்ணீர்ல உயிரோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் குடிக்க வல்லது. புரியுதுங்களா? அந்த தண்ணீர்ல உயிரோட்டம் இருக்கு, நிறைய மீன்கள் இருக்கு, அந்த நீர்ல வந்து உயிர் சூழல் இருக்கு. அது குளமா இருக்குன்னா நிறைய மீன்கள் இருக்கணும், நிறைய உயிரினங்கள் இருக்கும், பூச்சிகள் இதெல்லாம் வந்து அதை சுத்தி இருக்கணும், பறவைகள் வந்து அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை நீங்க எடுத்து குடிக்கலாம். அதுல மைக்ரோப்ஸ் இருக்குமானா 100% இருக்கும். அந்த மைக்ரோப்ஸ்ல கெட்டது செய்யற மைக்ரோப்ஸ் இருக்குமானா அதுவும் நிறைய இருக்கும். ஆனா அன்றைய சூழல்ல இந்த மாதிரியான கெட்டது செய்யற மைக்ரோப்ஸ் சின்ன வயசுல இருந்தே குடிச்சு பழகினவங்களுக்கு இம்யூனிட்டியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மைக்ரோப்ஸால நம்ம உடம்புக்குள்ள பெரிய அளவு இன்வேட் ஆகி நோயை பரப்புற தன்மை இருக்காது. அதனால அதை குடிச்சுட்டு இருந்தவங்க இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய சூழல்லாம் மாறுது. இந்த இயற்கை சூழல்ல நிறைய குளறுபடிகள் ஏற்படுது. இந்த உயிர் சூழலான தண்ணி எது நமக்கு தெரியாம போற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மெட்ரோ வாட்டர்னு வெயிட் பண்றோம், எங்கேயோ அந்த தண்ணி வருது, நம்ம குடிக்கிறோம். அதோட அந்த நீர்ல உயிர் சூழல் இருந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப அதை நீங்க நம்பி குடிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேற வழி இல்லை. அப்ப அந்த மைக்ரோப்ஸை அழிச்சிட்டு தான் அந்த நீரை குடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த மைக்ரோப்ஸ் அழிக்கிறது வேற வழியே இல்லை, நம்ம தண்ணீரை சூடுபடுத்துறோம். இன்னொன்னு, இந்த உயிர் சூழல் அந்த நீர்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பண்றது என்ன? குளோரினை கொண்டு போய் நீர்ல கலக்கிறது, தண்ணியில கலக்கிறது, குட்டைகள்ல கலக்கிறது. இதனால உயிர் சூழல் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கு கொசு தொலை அதிகமாகிட்டு இருக்கு. நான் அதுக்குதான் சொல்றேன், கொசு ஒழிக்கணும்னா முதல்ல நீங்க கொசு மருந்து அடிக்கிறது நிப்பாட்டுங்க. நான் இல்ல, நீங்க சொல்றதோட ஒரு ஆப்போசிட் வந்து கூவம் நதிக்கு நடந்திருக்கு. நீங்க எக்மோர் மியூசியம்ல போனீங்கன்னா கூவம் நதியில என்னென்னலாம் இருந்தது, முதல்ல என்ன மீன்லாம் இருந்துச்சுன்னா காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதுல 1% கூட உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. நீங்க சொன்னோட வேற மாதிரி ஆப்போசிட் நச்சுத்தன்மை அதிகமா கலந்து ஒரு காவாவா மாறி உயிர் சூழல் எல்லாம் போயிடுச்சு. சோ குளோரின் போடுறதும் தப்பு, ஒரு இடத்த வந்து சாக்கடையா மாத்தாங்க. பேசிக்கா என்னன்னா உயிர் சூழலை அழிக்க கூடாது. அந்த உயிர் சூழலுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்த நீங்க மாத்தி எடுக்கணும். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, கொசு இன்னைக்கு அதிகமா இருக்கு. சென்னையில எல்லாம் வந்து இப்ப யார் வீட்லயுமே இருக்க முடியல. ஜன்னலை திறந்தீங்கன்னா அவ்வளவு கொசு உற்பத்தி ஆகுது. எதனால ஆகுது? நீங்களும் மருந்து அடிக்கிறீங்க, நீங்களும் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி பாக்குறீங்க. ஏன் உங்களுக்கு ஊர்ல கொசுவை கண்ட்ரோல் பண்ண முடியல? அதுக்கான அடிப்படை காரணம் மீன் இல்ல, உங்களுடைய நீர் சூழல்ல உயிர் இல்ல. உயிர் சூழல்ல மீனும் ஒரு உயிர், புரியுதுங்களா? மீன் மட்டுமே அப்படின்னு நான் சொல்ல, மீனும் ஒரு உயிர். அதுல மிக முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கொசு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது? கொசு வந்து தனது முட்டைகளை தண்ணீர்ல போடும். இந்த முட்டைகளை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தின்பதற்கு, ஏன் கொசுனால அதிக முட்டை போடுது அப்படின்னா, அதோட இயற்கையில அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு 10,000 முட்டை போடுதுன்னு வச்சுப்போம். அந்த 10,000 முட்டையில இருந்து ஒரு 5ல இருந்து 10 கொசு தான் அதோட மெச்சூர் ஃபார்முக்கு வெளியில வரணும். உயிர் பொழைச்சு வெளியில வரணும். 10,000 முட்டையும் வரக்கூடாது ஆக்சுவலா. இது அந்த கொசு அப்படி இருக்கிறனால தான் அப்படி வராது இயற்கையில. அதனால தான் அது என்ன பண்ணுது, 10,000 முட்டையை போடுது. இந்த 10,000 முட்டையில கிட்டத்தட்ட 9,000 முட்டைகளை அது முட்டை வடு காலகட்டத்திலேயே அதை தின்பதற்கு உயிர்கள் இருக்கும். முட்டை போட்டு அதையும் மிஞ்சி 1-2 புழுவாக மாறும். அந்த புழுவை நீங்க கொசு புழு பார்த்திருக்கீங்களா? அது அழகா பெருசா முண்டிக்கிட்டு இருக்கும். அது பெருசா முண்டிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க ஒரு மீனோ இதுவோ இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுரும். டப்புன்னு அது கண்ணு முன்னாடி தெரியும் போது டக்கு டக்குன்னு சாப்பிட்டுரும். அப்ப அன்னைக்கு இருந்த குளங்கள் குட்டைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 வகை மீன்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நீங்க இன்னைக்கெல்லாம் ஃபைட்டர்னு ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ஒரு வயல் பகுதியில் இருந்த மீன்கள்.
இதே மாதிரி வயல்ல மீன்கள் நம்ம ஊர்ல எத்தனை இருந்துச்சு? அதெல்லாமே ஃபைட்டர் தான். அந்த ஃபைட்டர் பீட்டா வகை சொல்றோம்ல, அந்த பீட்டா வகையை சார்ந்த நம்ம ஊர் மீன்கள் எத்தனையோ இருக்கு. ரொம்ப அழகழகான மீன்கள்லாம் இருக்கு. அந்த அக்வாரியம் ஹாபிஸ்டிக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த குட்டி குட்டி மீன்கள் கொஞ்சம் சைஸ் பெருசா இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி மீன்கள் பாறைகள் இடுக்குக்குள்ள எல்லாம் இருக்கும். அதுகளோட மெயின் டயட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டைகள், அதுக்கப்புறம் இந்த புழுக்கள் இதெல்லாம் திங்கிற மீன்கள். இது தேங்கிய குட்டையில கூட அந்த மீன்களால உயிர் வாழ முடியும். அதனால வந்து காத்தை வந்து டைரக்டாவே எடுத்துக்க முடியும். லிபர்னேத்துன்னு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஆர்கன் இருக்கு அதுக்கு. அதாவது அந்த காத்தை வந்து அதோட கில்ஸ்குள்ள தக்க வச்சுட்டு சுவாசிக்கிற மாதிரி செஞ்சுக்க முடியும். லங்ஸ் கூட முன்னாடி வடிவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வைங்க. அந்த மீனால வந்து அது கில்ஸ். பட் இதுக்கு வந்து என்னன்னா அதோட கில்ஸ்குள்ள அதோட அந்த வெளியில இருக்க காத்தை டைரக்டா சுவாசிக்க முடியும், ப்ராசஸ் பண்ணிட முடியும். நீங்க அந்த மீனத்துக்கு வெளியில போட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உயிர் வாழ்ந்துட்டு தான் சாகும், உடனே சாகாது. சோ அந்த மாதிரி தன்மை கொண்ட அந்த மீன்கள்னால ரொம்ப குறுகிய நீர் பகுதியிலேயே வாழ முடியும். இப்படி போய் அது பாட்டு நின்றுகிட்டு அது சாப்பிட்டு அதுக்குனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சி புழு எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்ப இந்த மாதிரி முட்டை போடுறது எல்லாத்தையும் அது சாப்பிடும். இதுக்கு அடுத்து தட்டாம்பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்க? தட்டாம்பூச்சி உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா அங்க கொசு தொல்லை இருக்காது. அவன் செஞ்சிருவான் எல்லாத்தையும். தட்டாம்பூச்சியோட மெயின் டயட்டே கொசு தான். கொசுவை பறந்து 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 ஹெலிகாப்டர் மாதிரி ஏர்பிளேன். தும்பி தானே சொல்றீங்க நீங்க? தும்பி தான் தட்டாம்பூச்சி. தும்பி எல்லாம் பார்க்கவே முடியல. ஏன் இருக்கலாம்? நீ தான் மருந்து வச்சு கொண்டுறியே, எப்படி உயிரோட இருக்கும்? அதோடைய லைஃப் சைக்கிள் அதிகங்க, கொசுவோட லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மிங்க. சோ நிறைய கொசுவை சாப்பிட்டுரும் அது. நீங்க என்னன்னா எப்படின்னா இங்க பாருங்க, அதுவும் முட்டையை வந்து நீர்ல தான் போடும். அந்த நீர்ல இருந்து முதல்ல அதுக்கு ஒரு பூச்சி ஒன்று வரும். ஆனா அந்த பூச்சி கிட்டத்தட்ட சில வருடங்கள் கூட அது வந்து அந்த நீருக்குள்ளேயே இருக்கும். லார்வே. அதோட அது லார்வே புழுவா இருக்காது, அது ஒரு ஹண்டர். அது நீருக்குள்ள ஒரு ஹண்டர். அது மீன்களை கூட வேட்டையாடும். அது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டரா தான் தட்டாம்பூச்சியோட லார்வே இருக்கும். லார்வல் ஸ்டேஜ் அதுவே ஒரு பூச்சி மாதிரி தான் இருக்கும். நீங்க தண்ணியில பாத்திருப்பீங்க, தேங்கி தண்ணியில ஒரு ஒரு கொஞ்சம் தட்டையா ஒரு பூச்சி இப்படி அந்த தட்டாம்பூச்சி அப்படியே உள்ள நடந்து போயிட்டு இருக்கும், பாத்திருப்பீங்க. அதுதான் தட்டாம்பூச்சியோட லார்வே. இந்த தட்டாம்பூச்சியோட அந்த லார்வல் ஸ்டேஜ்ல அதோட மெயின் டயட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொசு முட்டைகள், கொசு புழுக்கள், அப்புறம் குட்டி குட்டி மீன்கள், குட்டி குட்டி மீன் முட்டைகள், இந்த மாதிரி அந்த நீர்ல போறது இது எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்டு இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீர்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வெளியில வந்து தட்டாம்பூச்சியா மாறும். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில ஆண்டுகள் கூட அது தண்ணிக்குள்ளேயே இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு. இப்ப இந்த தண்ணியில வந்து குளோரினை போட்டீங்க, இது எப்படி தட்டாம்பூச்சியா மாறும்? இது தட்டாம்பூச்சியா மாறினாதான் இனப்பெருக்கமே பண்ண முடியும். இப்ப தட்டாம்பூச்சி காணாம போயிடுச்சா? அப்ப தட்டாம்பூச்சியோட மெயின் டயட்டே கொசு தான். கொசுக்களோட இனப்பெருக்க காலகட்டத்துல தான் அது வந்து அடிச்சு சாப்பிடும் கொசுக்களை. நீங்க தட்டாம்பூச்சி இல்ல, ஏன்னா நீ மருந்து கொண்டு போய் இதுல கலக்குற. மெஸ்டப்பா இருக்கே பாரி. அதான் இயற்கை புரிதல் இல்ல உங்களுக்கு. இந்த இயற்கை புரிதல் இல்லாம உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இப்ப என்னன்னா, இப்ப தட்டாம்பூச்சிகளோட லைஃப் ஸ்டேஜை நீங்க கட் பண்ணிட்டீங்க, சரி. இப்ப கொசுவோட லைஃப் ஸ்டேஜ் உங்களால கட் பண்ண முடியுமா? முடியாது. ரீசன் என்னன்னா, நீ குளோரின் போட்டனா அந்த குளோரினுடைய ரெசிஸ்டன்ட், அந்த குளோரினுடைய அந்த விஷத்தன்மைங்கிறது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப கொசு வந்து முட்டை போடும். கொசு முட்டை எவ்வளவு நாள்ல வளரும் தெரியுமா? ரொம்ப ஒரு வாரத்துக்குள்ள அது கொசுவா மாறிடும். 10,000 முட்டை போடும், அதை சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை. 10,000 முட்டையும் கொசுவா மாறும். இதுதான் அந்த சூழல். ஸ்கேரி. அப்ப இது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க? தட்டாம்பூச்சியை கொண்டு வாங்க, தட்டாம்பூச்சி உயிர் பெறவீங்க, கொசு குறையும். தட்டாம்பூச்சி இல்லைன்னா கொசு அதிகரிக்கும். தவளைகள் அதிகமா இருக்கணும், தவளைகள் இல்ல. ஏன்னா எல்லாமே நம்ம இப்ப தலைப்பரட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே அந்த கொசுவுடைய அந்த முட்டைகள் இதெல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. ஹண்டர்ஸ். குட்டி குட்டி தவளைகள் கொசு உற்பத்தி ஆகி எந்த ஒரு கொசுவும் எடுத்தோன்னே டைன்னு பறந்துடாது. தண்ணில இருந்து மெதுவா மேல வந்து அது கொஞ்ச நேரம் தண்ணியில நின்று அது கால் கையில எல்லாம் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் அது பறக்கிற தன்மைக்கு வந்து பறக்கும் கொசு. கொசு வந்து சின்ன லார்வையில இருந்து வெளியில வரும்போது அது உடம்பு உரிச்சுக்கிட்டு வரும். அந்த லார்வையில இருந்து வெளியில வந்தோடனே அதோட ரெக்கையில எல்லாம் பலம் இருக்காது. அதாவது அதோட ரத்த ஓட்டம் போய் அந்த ரெக்கைகள் பலம் பெற்று அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சடிச்சு பறந்து மேல போகும். அப்ப அது வரைக்கும் அந்த தண்ணியில தான் இருக்கும். இந்த நேரத்துல அது வெளியில தானே இருக்கு. அப்ப அதை எது போய் சாப்பிடும்? தலைப்புரட்டைகளும் குட்டி தவளைகளும் போய் சாப்பிடும். இருக்கா சூழல் இருக்கா? அதான் சொல்றேன், இந்த மருந்து அடிக்கிறனால கொசுவை கொல்ல வேண்டிய, கொசுவை உணவாக உட்கொள்ள வேண்டிய எல்லா உயிரினத்துடைய வளர்ச்சியும் தடுத்துட்ட. கொசுவனால தடுக்க முடியாது. கொசு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு மருந்து அடிங்க, எவ்வளவு காத்துல விஷத்தை கலங்க, உங்களால கொசு கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அது சயின்ஸ் இருக்குங்க. அந்த சயின்ஸை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வேற ஒரு விதத்தை கண்டுபிடிச்சார். பட் நான் அதுக்கு முழுசா சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன விதமா அது ஒரு மாற்றுறது. என்ன அப்படின்னா, அந்த கொசுவோட லார்வல் தோல் இருக்குல்ல, அந்த தோலை இருந்து தான் அது உரைச்சு பிச்சுக்கிட்டு வருது. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அந்த தோலை மொந்தமாக்கிட்டா வெளியே வர முடியாது. அதனால வந்து அதை உடைச்சிட்டு வர்றதுக்கான தன்மை இறுகி போயிடும். அப்ப அந்த தோலை வலுவாக்குறதுக்கு ஒரு சில இயற்கை சார்ந்த ஒரு சில
கலவைகள். அந்த கலவைகளை வந்து பயன்படுத்தி தண்ணியில கலக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் மூலமாக அந்த தோல் இறுகி போயிடும். எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ்ல அந்த கொசுவோட வளர்ச்சியில அந்த தோலோட தன்மை இறுகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து கொசுனால உடச்சிட்டு வர முடியாது. பட் ஆனா இதுல எனக்கு உடன்பாடு பெருசா இல்ல. பட் ஆனா இது கண்ட்ரோல் பண்ணிடும், கொசுவோட உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அதுவும் ஒரு விதத்துல இயற்கையை சொரிஞ்சு பாக்குறதா. ஏன்னா அது சிஸ்டம்ல இல்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். வேற மாதிரி அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்குன்னு தெரியாது. அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆனா குறைஞ்சபட்சம் அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அப்ப எத்தனையோ வகைகள் இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த சயின்ஸ் இந்த தொடர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த உலகத்தை சரி செய்ய முடியும். நீங்க சரி செய்யணும்னு அவசியம் இல்ல. அது நான் வந்து உலகத்தை சரி செய்ய கடவுள் கிடையாது. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தப்பு செய்யாம இருப்பீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த நீர் குறையறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நன்னீர் உற்பத்தி குறைஞ்சிட்டே போகுது. நன்னீரை உற்பத்தி செய்ய வேண்டிய அத்தனை வழிகளையும் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி தடுக்கும் பொழுது நம்ம கிட்ட நீர் வந்து நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கிற நீர் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப நமக்கு அது குறைய என்ன ஆகுதுன்னா, நமக்கு வேற வழியே இல்ல, நிலத்தடி நீரை நோக்கி நம்ம நகர்ந்தோம். உள்ள போர் போடுறோம். இப்ப இந்த போர் போடும்போது, இந்த போர் டெக்னாலஜி வந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாருமே வேற வழியில போரை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கிறோம். கிணறை விட்டுட்டு போர் பக்கம், கிணறை விட்டுட்டு போருக்கு. இப்ப இந்த 30-40 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாருங்க. இன்னும் போர் போட ஆரம்பிச்சிட்டோம். நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு. நிலத்தடி நீர் ஏறவே இல்லை. ஏன் நிலத்தடி நீர் ஏறல? ஊர்ல தண்ணி, ஏன்னா தண்ணி வந்தா தானே. நீ உள்ள இருக்க தண்ணியை இப்ப எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க தண்ணியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வெளியில இருக்க தண்ணியை குறைச்சிட்ட. வெளியில தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க நீரோட்டத்தையும் போய் கை வைக்க ஆரம்பிச்ச. உள்ள இருக்க நீரோட்டமும் இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகும்? இப்ப உள்ள இருக்க நீரோட்டம் குறைய இங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக பரிணாமம் அமைச்சிருக்கக்கூடிய மரங்களை விட நீ ஆழமா தண்ணீரை கொண்டு போயிட்ட. மரங்களுக்கு நீர் இல்ல, மரங்கள் பட்டு போக ஆரம்பிக்குது. நீர் இல்லாம ஒரு பெரிய ஆழமா நீ வேறு விடக்கூடிய ஒரு பனைமரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த மரத்துடைய வேற எவ்வளவு ஆழமா போனாலும் நீ அதை விட 10 மடங்கு ஆழத்துல போய் நீ நீர் உரியிற. அதுக்கு எப்படி நீர் கிடைக்கும்? விழுந்துரும். அப்ப அந்த மரங்கள்னால சஸ்டெயின் ஆக முடியல. அந்த மரங்களுக்கு நீர் கிடைக்காதனால அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட இனப்பெருக்கம், அதோட வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. அது டிக்ளைன் ஆக அதனாலதான் நீரை வர வைக்க முடியும். இன்னொன்னு, இந்த வெறும் குளிர்ச்சிங்கனால மட்டும்தான் மரம் வந்து நீரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிளான்ட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு, அதை போய் பாருங்க. அதுல மரங்கள் அந்த வெப்ப காத்துகள் வருதுங்கிறத உணர்ந்து அது தன்னுடைய மகரந்தங்களை உதிர்க்குது அப்படிங்கிறாங்க. இந்த மகரந்தங்கள் தான் கண்டென்சேஷன் என்னன்னு புரியுங்க. ஒரு வெப்ப காத்து ஒண்ணு போகுது, அத நீங்க என்னதான் நீங்க குளிர் விட்டுனாலும் அது நீரா மாறிடாது. எப்ப அது நீரா மாறும் அப்படின்னா, அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து ஒரு இடத்துல சேரணும். சரி, அது எப்ப சேரும்னா, ஏர் டஸ்ட் இருக்குல்ல, ஏர்ல இருக்க டஸ்ட் மாதிரியான சின்ன சின்ன துகள் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் ஏர்ல இருக்கும்போது தான் அது சேருமா. இப்ப இந்த ஏர்ல அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எப்பவுமே இருக்குமானா இருக்காது. அது அந்த பார்ட்டிகல்ஸ் என்னன்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா அது வேற எந்த பார்ட்டிகல்ஸ் கிடையாது, செடிகளுடைய மகரந்தங்கள் அதுல மேஜர் ரோல் வகிக்குது. அந்த நீர் மழை பெய்யணுங்கிற நேரத்துல அந்த மகரந்தங்களை அது வந்து உதிர்க்குது. அந்த மகரந்த துகள்கள் வந்து அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த துகள்கள் வந்து அப்படியே மேல் நோக்கி பறந்து போகுது. அந்த துகள்கள் தான் டிராப்லெட் ஆஃப் வாட்டர், நீர் துகள்களை உருவாக்கி நீர் மழையாக மாத்துது. வெளிப்படையா சொன்னா மரம் இழுக்குது. இதெல்லாம் வந்து இந்த அறிவியலுக்குள்ள நீங்க போங்க, தெரிஞ்சுக்கோங்க, இயற்கையை புரிஞ்சுக்கோங்க. நீரை உற்பத்தி தான் பண்ணணும், நீரை எடுக்க கூடாது. உற்பத்தி பண்ணுங்க நீரை. இப்ப நீரை உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன வழி, இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீர் வியாபாரமா இருக்காது. ஆனா இந்த நீரை வியாபாரம் ஆக்கணும்னு நினைக்கிறவன் எந்தெந்த கம்பெனிலாம் நீரை வித்துக்கிட்டு இருக்கானோ அவன் தான் உங்களுக்கு பாலிசிஸ் வகுத்து கொடுக்குறான். நீரை எப்படி பாதுகாக்கிறது இந்தியாவுக்கு வகுத்து கொடுத்தான். ஒரு பிரபல குளிர்பான கம்பெனி இந்தியாவுக்கு வந்து அவன் சொல்லி கொடுக்குறாங்க, நீரை வந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அவன் வந்து ஸ்பான்சர் பண்றான். யாருக்கு? இந்த ஜக்கி மாதிரியான நபர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சேவ் த ரிவர்ஸ்னு அவர் கிளம்புறாப்ல. இவன் வந்து ஃபண்ட் பண்றான். அதுக்கு என்னது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீரை வந்து இன்னொன்னு இந்த வியாபாரம் ஆகிட்டே இருக்க இன்னொரு பிரச்சனை வரும் மக்களுக்கு. அதை நான் இன்னைக்கு சொல்றேன், அது நடக்கும். உங்களுக்கு நீங்க கண்ணோட பார்க்க போறீங்க. உங்க வீட்டுல பெய்யற மழை நீரை நீங்க சேமிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வரும். இல்ல ஏற்கனவே அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டம் வரும், இன்னும் வரல, இந்தியாவில வரல, சில நாடுகள்ல வந்துருச்சு. அது சேமிக்க கூடாது. ஏன்னா அப்படி சேமிக்கிறதுனால கொசு தொல்லை அதிகமாகும். இப்ப நம்ம ஊர்ல அது பண்றாங்கல்ல, வீட்டுக்கிட்ட மேல தொட்டிக்கிட்டு நீ ஏதாவது கட்டி தண்ணீர் சேமிச்சுன்னா அதுல வந்து கொண்டு வந்து பெனாயில ஊத்துறது, குளோரினை ஊத்துறது. ஒருத்தர்
பெரிய மழை நீரை வச்சு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுல போலீஸ் இதெல்லாம் போயிட்டு கலெக்டர் எல்லாம் போயிட்டு அவங்க வீட்டுல வந்து அவங்க மழைநீர் சேமிப்பு கிடங்குல போயிட்டு குளோரின் எல்லாம் போடுறாங்க. ஏன் ஏன் இல்ல கவர்மெண்ட் தெரியாம பண்ணுது, ஆமானா தெரிஞ்சுதான் பண்றான். அவங்கன்னா கொசு வந்துருமா அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆயிருங்க. அதனால அந்த கொசுவை நீங்க சேர்த்து வைக்காத. சாதாரண மீன் தொட்டி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க மேல, அதுல கொசு உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு மீன் தொட்டில எப்படி கொசு உற்பத்தி ஆகும்? குளோரினை கொட்டிட்டாங்களா ப்ரோ? அதுலயும் பண்றாங்க, கலெக்டர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நியூஸ்ல வேற பெருமை வேற. இதுல கொசு உற்பத்தியை தடுக்கிறதுக்கு வீட்டுக்கு மேல இருக்க தொட்டில இருந்தா லட்சக்கணக்கான கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல போறீங்களா நீங்க? பழைய தூக்கி யார் மேல போடுறாங்கன்னு தெரியுதா? நம்ம மேலேயே போடுறாங்க. பழைய தூக்கி நம்ம மேலேயே தலையில கட்டுறது. இதுதான் ரொம்ப ஆபத்தான அரசாங்கங்கள். புரிய மாட்டேங்குது. இது ஒரு சாதாரண மிஸ்டேக் நீங்க நினைக்கலாம், ரொம்ப ஆபத்து. பழைய தூக்கி உன் தலையில கட்டுறான் பாரு, உன் வீட்டுல மேல தண்ணி சேமிச்சு வச்சுக்கணும் கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய நமக்குள்ளே போடுறது. அவ்வளவு பெரிய ஏரியில கொசு உற்பத்தி ஆகுறது இல்ல. நீ ஒண்ணு இல்ல, சந்தேகம்னா நீ அங்க போய் அவங்களை உட்கார வச்சுங்க, நைட்டுக்குள்ள கட்டி போட்டு வந்துருங்க. அவங்கள எப்படி உயிர் வாழ்றாங்கன்னு பாப்போம். அப்படி சொல்றோம்னா போயிட்டு அந்த ஏரி பக்கத்துலயும் குளத்து பக்கத்துலயும் போயிட்டு நிப்பாட்டிட்டு வந்துருங்க. அங்க உற்பத்தி ஆகுது. அது ஏன் உற்பத்தி ஆகுது? உடனே நீ அங்க போய் குளோரின் கொட்டி அழிக்காத. அங்க ஏன் உற்பத்தி ஆகுதுன்னா நீ அங்க உயிர் சூழலை உருவாக்க விடல, தொடர்ச்சியா அந்த உயிரை உருவாக்க விடாம இப்ப தடுத்துட்டு இருக்க. சோ இதை தடுங்க முதல்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நீரை வந்து சேமிக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளுவீங்க. அந்த நீர்ல உயிர் சூழலை உருவாக்குங்க. அப்பதான் நீரும் அதிகமா பெருகும், அப்பதான் காடுகள் செழிக்கும், ஏஃபாரஸ்டேஷன் அப்பதான் நடக்கும். அதை உந்து சக்தி பெருக்கிறதுக்கு நம்ம மியோவாக்கி காடு முறைகளை பயன்படுத்தி நம்ம அதை வேகப்படுத்தலாம், துரிதப்படுத்தலாம். அந்த ஏஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸை அதை துரிதப்படுத்தி மழைக்காடுகளை நீங்க உருவாக்கும் பொழுதுதான் நீர் வரத்து நமக்கு அதிகரிக்கும். அந்த நீர் வரும் பொழுது சேமிச்சு வைக்க வேண்டிய குளங்களும் குட்டைகளும் தமிழ்நாடு முழுக்க நீங்க வெட்ட வேண்டாம், நான் வெட்ட வேண்டாம். என்னுடைய முப்பாட்டனும் பாட்டனும் பாண்டியனும் சோழனும் வெட்டிட்டு போயிட்டான். அத வந்து ஒரு ஏரி மட்டும் இல்லைங்க, பல ஏரிகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்றீங்க. அங்க ஒவ்வொரு கிராமங்களையும் சோழர்கள் காலகட்ட ஏரிகளும் பாண்டியர்கள் காலகட்ட ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் அவங்க வெட்டிட்டு போனது இருக்கு. அதை சரிவர தூர்வாரதுக்கு மக்கள்கிட்ட பர்மிஷன் இருக்கணும். மக்கள்னால நீங்க தூர்வார முடியாது. அரசாங்கம் வந்து அதுக்கு தடைப்பட்டு வச்சிருக்கு. ஆரம்பத்துல மக்களே அவங்களோட குளங்களை தூர்வாரிக்கலாம். ஆனா இன்னைக்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அவங்க ப்ராஜெக்ட் போட்டு அவங்க வந்து தூர்வாரினா தான் தூர்வார முடியும். மக்களாக தூர்வாரினா அது சட்டப்படி குற்றம், அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மீன் இல்ல சேரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மணல் அள்ளிட்டாங்க, மணல் திருட்டாங்கன்னு கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் என்னங்க சிஸ்டம் இதெல்லாம்? அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்டு ஒரு குளத்தை அன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி குளத்தை தூர் வருவாங்க. அப்புறம் நம்ம குயவர் சமூகம் எல்லாம் போய் அங்க போய் மணல் எடுத்து அதை வச்சுதான் நம்ம பானைகள் செய்வோம். இதை பத்தி நீங்களே பேசிருக்கீங்க. இது ஒரு சொசைட்டியாவே நம்ம அப்படிதான் டெவலப் ஆயிருந்தோம். ஃப்ரீயா கிடைக்கிற மண், இன்னைக்கு அவங்களுக்கு மண் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்காது. அப்ப அல்ற மண்ணு நீங்க அல்றதுக்கு ஆளே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? எப்படி இந்த சிஸ்டம் வந்து சஸ்டெயின் ஆகும்? அப்ப இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா பிடபிள்யூடி வந்து அதுல அவங்க ப்ராஜெக்ட போட்டு அதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அந்த ஃபண்ட் அவங்க டிஸ்பேச் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து அது அளவு எடுத்து அவங்க காசு அடிக்க முடியாம போயிடும். நிறைய பேர் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஹவ் அவர் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க பார்த்தா சேர் அப்படிதான் இருக்கும், தூர்வாரப்பட்டிருக்காது, பில் அங்க இருக்கும். ஆனா அன்னைக்கு அவன் மக்கள் தேவைக்கு அவன் வாட்டு எடுப்பான், அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் அவனோட விவசாய நிலத்துல போடுவான். அது மழை பெஞ்சு திரும்ப கொண்டு வந்து இந்த குளத்துல போடுவான், திரும்ப அள்ளி கொண்டு போய் அங்க போடுவான். இந்த குளத்துல உயிர் சூழல் இருக்கும். அந்த உயிர் சூழல் வந்து அங்க உரத்தை உருவாக்கி வைக்கும். இந்த உரத்தை கொண்டு போய் வெளியில போடுறான், திரும்ப கொண்டு வந்து உள்ள போடும், திரும்ப கொண்டு போய் வெளியில போடுவான். இந்த சுழற்சியில அவனுக்கு உரம் தேவை கிடையாது, அது தேவை கிடையாது. சுழற்சி இந்த லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு திரும்ப தேவை. அது இருந்தா தான் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியுமா? இதுல தான் வியாபாரம் உங்களால செய்ய முடியாது. அதாவது இந்த நீரையோ காற்றையோ எல்லாம் வியாபாரப்படுத்த முடியாது. எல்லாமே சுத்தமா இருக்கும். இந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லா கரெக்ட் பண்ணி ஒழிச்சு விட்டீங்க இன்னைக்கு. இதுல இப்ப அவன் வந்துட்டான். இன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்? இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஒரு சட்டம் இப்ப இந்தியாவிலேயே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலத்துக்கடியில் இருக்க நீரை வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு இது கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கிற மாதிரி. நிலத்துக்கடியில் இருக்க நீர் கவர்மெண்ட்டுக்கானது. அப்ப கவர்மெண்ட் நிலத்துக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து நீங்க மெட்ரோ எல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க, வாட்டர் டாக்ஸ் கட்டுவீங்க, உங்க எல்லாருக்கும் நீர் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ பில்லு கட்டலைன்னா உனக்கு கரண்ட் எப்படி உனக்கு சப்ளை வருதோ அதே மாதிரி தான் தண்ணீரும். அன்னைக்கு சொல்லிட்டு எவ்வளவு நீர் யூஸ் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபேன் இல்லாம என்னால உயிர் வாழ்ந்துட முடியும், ஒரு லைட் இல்லாம என்னால உயிர் வாழ்ந்துட முடியும், நீர் இல்லாம என்னால உயிர் வாழ முடியுமா? அப்ப நீ என்ன சொல்ல வரேன்? என்கிட்ட காசு இல்லைன்னா செத்து போங்கிற. இதை தவிர்த்து வேற என்ன? உங்ககிட்ட காசு இல்லையா, உனக்கு தண்ணி கிடையாது, போய் சாப்பிடா அப்படிங்கிற. இதுதான் கவர்மெண்ட் பண்ணுது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் வாட்டர் எப்படியா நீ ஒன்னா ட்ரீட் பண்ணுவ? எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு கமாடிட்டி, வாட்டருங்கிறது நெசசிட்டி. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. நாளைக்கு காத்துக்கு இந்த வேலையை பண்ணுவியா? எப்படி ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவையோ அதே போல ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு ஒரு நீர் தேவை. எந்த அளவுக்கு தேவைன்னா 3 நாள் ஒருவன் நீர் அருந்தாமல் இருந்தான்னா அவன் இறந்து விடுவான்.
பட் சாப்பாடே 3 days. இல்லாம தண்ணியில மட்டுமே உயிர் வாழ முடியும் பல. ஆமா, நீங்க தண்ணி மட்டுமே குடிச்சீங்கன்னா அப் டு மந்த் ஆர் 2 monthsக்கு உங்களால தாராளமா உயிர் வாழ முடியும். ஆனா நீர் இல்லை என்றால் 3வது நாள் நீங்க இறக்க வேண்டிய இடத்துக்கு போயிருவீங்க. இதான் நடக்கும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, இனிமேது உனக்கு மெட்ரோ வரும், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்ல பில்லு வரும், அந்த பில்லை நீ கட்டி நீ நீர் வாங்கிக்கலாம். எவ்வளவு நீர் வருதோ அதுக்கு பில்லு கட்டணும். பில்லு கட்டல என்ன பண்ணுவ, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணுவ. அதுக்கு என்ன பொருள், சாவுன்னு சொல்றேன். வேற என்ன? சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகும், சரி நான் உங்கள்கிட்ட பில்லு கட்டல, இது பண்ணல, நான் வந்து மழை நீரை சேமிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த கம்பெனிகளுக்கு என்ன ஆகும், எல்லாரும் வீட்டுல சேமிக்க ஆரம்பிச்சானே என்ன ஆகும், இந்த கம்பெனிஸ்க்கு வியாபாரம் ஆகுது. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அடுத்து, அது மேல கை வைக்கணும். அது எப்படி கை வைப்பான் அப்படின்னா, கொசு தொல்லை அதிகரிக்குது, நீர் தேக்கத்துல அதுல வந்து தண்ணீர்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, அதுல நோய் பரவிருங்க, பறவை காய்ச்சல் பரவிடுங்க, பன்னி காய்ச்சல் பரவிடுங்க, அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் சொல்லி விதமான வைரஸ் ஒன்று உருவாயிருக்கு, அது நீர்ல தான் பரவும். இவங்க வீட்டுல தேக்கி வைக்கிற நீர்லாம் எங்களால பரிசோதிக்க முடியல, அதுல மருந்து கலக்க முடியல எங்களால அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதை அடைபடுவான். இது நடக்கும். இப்ப நிலத்தடி நீர் இவங்க உறிஞ்சிட்டாங்கன்னா நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாரும் சப்ளை பண்றோம். அப்ப நிலத்தடி நீர் பொதுவா இருக்கட்டும், சட்டம் வரும், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. எவ்வளவு காலத்துல நடக்கும்னு தெரியல, ஆனா இது நடக்கும். parallelly வேர்ல்டுல இப்ப நடந்துட்டு இருக்கு, இது நடக்க போகுது. அதான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இட் வில் ஹேப்பன். அப்ப என்ன பண்ண போறீங்க? அதனால இப்பவே சூதாரித்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு போக கத்துக்கோங்க. வீட்டுல உங்களால நீரை சேமிக்க முடியற மாதிரி ஒரு சில விஷயங்களை உருவாக்குங்க. உங்களால முடிஞ்ச வீட்டுல ஒரு 4-5 மரங்கள் நட்டு வைங்க. போற இடம்ல ஒரு 4-5 மரங்கள் நடுங்க. அதன் மூலியமா அந்த மரங்களை நீங்க 10 மரம் நட்டீங்கன்னா அதுல ஒரு 2 மரம்னாச்சும் உயிர் வாழும். அந்த மாதிரினாச்சும் ஏதாவது ஒன்று சொசைட்டிக்கு செய்யுங்க. இன்னைக்கு வந்து இந்த போர்வெல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் அவுடேட்டட். அந்த போர்வெல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் கொஞ்ச நாள் தண்ணி வராம தான் போகுது. ஆனா அதை நம்பிட்டு எல்லாம் ஒண்ணு விவசாயம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க தோட்டத்துல ஒரு பெரும் குளம் வெட்டி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மீன் வளர்க்குறாங்க, மீன் பண்ணைகள் வச்சிருக்காங்க இந்த குளங்கள்ல. இவங்க இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, அந்த பகுதியில் இருக்க எல்லாருடைய நீர்நிலையும் உயருது. அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே காக்கா குருவில இருந்து எல்லாத்துக்குமே நீர் கிடைக்குது. அங்க இருக்க பூனை, நாய், நரி, இரவு நேரத்துல நரி, இது காட்டு விலங்கு, காட்டு பணிலாம் வந்து அங்க தண்ணி குடிச்சிட்டு போகுது. அப்ப இதுதான் சூழல். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டீங்கன்னா யானை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப யானைக்கு அங்க உள்ள தண்ணி அங்க இருக்கணும்ல, இந்த வேலையா பண்ணிருங்க தயவு செஞ்சு சீக்கிரம். காட்டுக்குள்ள யானைகள் வந்து யானைக்கு வந்து வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி தேவையில்லை, அது போய் குளிக்கணும். அதுக்கெல்லாம் தண்ணி தேவை. அப்ப வந்து நீங்க சும்மா தொட்டி கட்டி வச்செல்லாம் பத்தாது. அப்ப அங்க குளங்கள் வந்து காடுகளுக்குள்ள இருக்க குளங்களை கொஞ்சம் இது பண்ணி அதுல தண்ணி வந்து சேர்றதுக்கான வழிமுறைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி செய்யுது. இதெல்லாமே கவர்மெண்ட் கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணி இந்த சூழலை காப்பாற்றுங்கள். இந்த சூழலை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னா வாட்டர் கான் பி பிசினஸ். இந்த சூழலை உங்களால காப்பாற்ற முடியலன்னா காற்றும் நாளைக்கு பிசினஸ் ஆயிரும். வாட்டர் வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நாளைக்கு காத்தையும் வச்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. காத்தை வந்து பியூரிஃபை பண்றதுக்குன்னு மிஷின் வரும். அந்த இன்னைக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. கார்ல எல்லாம் அது ஒரு கார்ல வந்து ஏர் பியூரிஃபையர்னு ஆட் ஆன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய பணக்கார யூடியூபர்ஸ் எல்லாம் ஏர் பியூரிஃபையர் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து காத்து என்ன காத்து வருதோ அதான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா அதுக்கு ஏர் பியூரிஃபையர் எல்லாம் தனியா ஒரு டிவைஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு காற்றின் தரத்தை வேற காட்டிக்கிட்டே இருக்கும். இது இவ்வளவு இருக்குதா இருக்கு, தரம் குறைஞ்சிச்சு என்ன பண்ணுவ, மூச்சு முடிச்சு செத்து போயிருவியா? ஒன்னும் பண்ண முடியாது. பியூரிஃபையர் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான். ஸோ இதுதான் விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இயற்கையை உணராமல் எதையுமே செய்யறது தப்பு. இயற்கையை உணரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. இதுதான் நான் ஓகே. ஸோ இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சிட்டி சைடு ஃபர்ஸ்ட்லாம் மெட்ரோ வாட்டர்னு இருக்கும். இப்போ ஊருக்கும் அந்த கோலா கவர்மெண்ட் கிட்ட அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து நீர் மேலாண்மையை வேற வழியில பண்ணி ஆகணும். ஆனா இன்னைக்கு அந்த பபிள் டாப் ஒன்று இருக்கு தெரியுமா, எல்லாருமே வந்து எல்லா ஏரியாலுமே இருக்கு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசாம இருக்கு. நம்ம எல்லா ஊர்லயுமே கிராமங்கள்ல கூட இப்ப பபிள் டாப் பண்ணி தூக்கிட்டு எல்லார் வீட்லயும் வந்து கவுத்து போடுற அது ஒரு பிசினஸ். அது பிசினஸா மாறிடுச்சு. பட் அது ஹெல்த்தியா நமக்கு, ஆனா எல்லாருமே அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டோம். அது நமக்கு ஹெல்த்தி கிடையாது. நமக்கு தேவையான மினரல்ஸ் வந்து அதுல இல்ல. ஏன்னா மினரல் வாட்டர்னு அதுக்கு பேரு, ஆனா அதுல மினரல் இல்லாம இருக்கிறது அந்த மினரல் வாட்டர், செத்த தண்ணி. அந்த மினரல் வாட்டர் வந்து அது வந்து உள்ள எதுவுமே இல்ல. அதுல வந்து நம்ம மினரல்ஸ் திரும்ப ஆட் பண்றது நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த நீர்ல அந்த மினரல் எல்லாம் இருக்கணும்னா அது நீரோட்ட நீரா இருந்தா தான் நம்ம உடம்புக்கு அதுதான் நம்ம உடம்புக்கான வடிவமைக்கப்பட்ட நீர். அதை நீங்க சுத்தப்படுத்திட்டு அதாவது கொதிநீர்ல போட்டு சூடுபடுத்திட்டு நீங்க சாப்பிடும் பொழுது போதுமானது. ஆனா அதை நான் இதை ஃபில்டர் பண்றேன், அதை ஃபில்டர் பண்ணி இதை பண்றேன், நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வர ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு இம்யூனிட்டி இல்ல. இதெல்லாமே அதனால காரணமா தான். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு நிறைய தேவை நீர்ல இருந்து கிடைக்கணும். அது கிடைக்கிறதுல உப்பையும் வந்து ஆப் பண்ணிட்டாங்க.
உப்பு வந்து கடல் உப்புல நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து எதுவுமே கலக்காத அன்அடல்ட்ரேட்டட் உப்பா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. உப்புலயும் பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அயோடினை கலக்கிறேன், அதை கலக்கிறேன் பேர்ல இங்க வந்து உப்புல எந்த ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லாத மாதிரிலாம் உப்பை மாத்தி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஓகே ஓகே. அவன் பிளாக் வாட்டர் வேற ஏதோ குடிச்சிட்டு இருக்கான். அது வேற காஸ்ட்லியா, சாக்கடை அள்ளி குடிக்கிறானு சந்தேகப்பட வேற தோணுது. எனிவே இந்த நீரை பத்தி பேசினா கடைசியில ஒரு பாசிட்டிவா முடியும்னு பார்த்தா ரொம்ப பயம் தான் பாரி வருது. அவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் சூழ்நிலைகளுக்கு. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள். நன்றி.